எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல அங்க இருக்கோம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்காக ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் சரௌண்டிங்ல சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்காக ஒரு நல்ல பட்ஜெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேங்க. இந்த ப்ராஜெக்டோடைய பில்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிராமி பில்டர்ஸ்ங்க. இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில 30 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட thousands ஆஃப் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஈஸ்ட் தாம்பரம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் தாம்பரத்துல தாங்க இருக்கு. இங்க எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர்ஸ்ங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணி தான் இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஈஸ்ட் தாம்பரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில கமர்ஷியலா எந்த அளவுக்கு ஒரு பில்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் டு வேளச்சேரி அந்த மேடவாக்கம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 400 ல இருந்து 300 மீட்டர்ஸ்க்குள்ள தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்க இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பத்தி தாங்க சொல்ல போறேன். சோ நீங்க தாம்பரம் சரௌண்டிங்ல சொந்தமா பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிராமி ஜெயம்ங்க. மொத்தம் நமக்கு 2 பிளாக்கா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12 யூனிட்டுங்க. C+3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோர்ல மொத்தம் 4 யூனிட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 BHK தாங்க. இன்னொரு பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வீடுங்க. 6 வீட்ல 4 வீடு வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதுல 2 வீடு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள்ல இருக்கு. இவங்க கிட்ட 2 BHK அவைலபிள்ல இருக்கு அண்ட் 3 BHK அவைலபிள்ல இருக்குங்க. ரெடி டு மூவ்லயும் பிளாட்ஸ் வந்து அவைலபிள்ல இருக்கு. அதே மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுமே இவங்க கிட்ட பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இவங்க கிட்ட பிளாட்ஸோட சைஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 854 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1160 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா பிளாட் சைஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. அந்த மொத்தம் 18 யூனிட்ல இப்ப நமக்கு பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 யூனிட் வந்து அவைலபிள்ல இருக்குங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒரு பிளாக் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. சோ இப்போ நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைஸா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெயில்ஸ் கலர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்காக அபிராமி பில்டர்ஸ் நீங்க புக் பண்ற பிளாட்டுக்கு ஃப்ரீயா மாடுலர் கிச்சனுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்ன ஃபேசிங்லாம் நமக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்குமே நமக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. சோ இப்போ இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. உங்களுக்கு காமனா என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி நமக்கு காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்டு கார் பார்க்கிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவலா கார் பார்க்கிங்குமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நமக்கு லிஃப்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ டோர் ஃபோனுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட்ல அம்யூனிட்டிஸா எல்லா வீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலாறு வாட்டருமே இருக்கு. அது மட்டும் இல்லாம போர் சம்புமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிளாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டா 100% வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பார்த்து தான் கட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு வாஸ்து ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காதுங்க. அதே மாதிரி காமன் ஏரியாஸ்ல உங்களுக்கு 24/7 CCTV கேமராவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2 பிளாக்குமே சேர்த்து உங்க டிரைவர்ஸ் இல்ல யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா உங்க விசிட்டர்ஸ் வராங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கு காமன் ரெஸ்ட் ரூமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு செக்யூரிட்டி ரூமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் EB ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 பிளாக்குமே செப்பரேட்டா EB வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 phase EB தாங்க. இங்க பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் 854 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இங்க பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 64 லட்ச ரூபாயில இருந்து உங்களுக்கு 92 லட்ச ரூபா வரை வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. சோ நீங்க தாம்பரத்துல ஒரு நல்ல பட்ஜெட்ல நீங்க வந்து பிளாட் வாங்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே ஒரு அருமையான ப்ராஜெக்ட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். சோ இப்போ உங்களுக்காக நான் இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு மாடல் ஹவுஸ் தான் காட்ட போறேன். சோ அந்த மாடல் ஹவுஸ் எப்படி இருக்கு, வீடு என்ன சைஸ்ல கொடுத்துருக்காங்க, நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய குவாலிட்டியை வந்து தெரிஞ்சுப்பீங்க. இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற எல்லா பில்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங்கோட கிளிப்பிங்ஸ்மே நீங்க பார்க்கும்போது தெரியும். இவங்க ரெட் பிரிக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. இன்னைக்கு தெரியல நிறைய பில்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது கிடையாது. ஆனா அபிராமி பில்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. இவங்க இத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம எல்லா மெட்டீரியலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியா தான் கொடுக்குறாங்க. சோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு யூனிட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஏன் லிஃப்ட்ல வராம நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல வந்தேன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். எங்க ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஸ்டெப்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நமக்கு கிரானைட்ல தான் கொடுத்துருக்காங்க. கைப்பிடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான SS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அகலமான ஸ்டேர் கேஸ் தான் நமக்கு இருக்குங்க. ஸோ நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறதுக்கு உங்களுக்கு நல்ல அகலமா தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்க ஒரு வீடு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடலர் ஹவுஸ்ங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இன்டீரியர் எல்லாமே பண்ணிருக்கு. ஸோ நீங்க வீடு வாங்கி இன்டீரியர்லாம் பண்ணீங்கன்னா வீடு எந்த அளவுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடை வந்து நம்ம வந்து காட்டுறோங்க. நமக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட்டுமே இருக்கு. லிஃப்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியர்பைலேயே இருக்கு. ஸோ இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் அம்யூனிட்டிஸ்ல ஒரு முக்கியமான அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ டோர் ஃபோனுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்சைடு வந்துருங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடு வந்து பார்த்துருப்போம். அந்த நிறைய வீட்டில் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே சேஃப்டி கிரில் கேட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்க கிரில் கேட் கொடுக்காம ஒரு அருமையான டீ குட்ல ஒரு சூப்பரான டிசைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நான் ஆரம்பத்திலேயே கேட்டேன் நிறைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் தான் கொடுப்பாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க கிரில் கேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா
எலி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது நீங்க கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் வராங்க யார் போறாங்கன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வழியா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீ குட்ல தான் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மெயின் டோருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ குட் தாங்க. ஸோ ஒரே வாசக்காலில் 2 டோர் வச்ச மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லாக்மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான லாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஹால் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹால் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹாலில் நமக்கு டிவி யூனிட்மே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணிக்கங்க. இன்டீரியர் பண்ணா வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே அந்த அளவுக்கு அழகா இருக்கும். இங்க நீங்க டிவி வச்சுட்டு இந்த பக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோஃபா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த சைடுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்ச் டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல சைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பால்கனியுமே இருக்குங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1160 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் தான் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சமும் காத்து வசதியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 5 அடி விட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு யூடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 48%. இந்த பிளாக்குக்கும் இந்த பிளாக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நமக்கு வெளிச்சமும் இருக்கு, நல்ல காத்துமே இருக்குங்க. நம்ம பால்கனியுமே பார்த்துட்டோம். தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3-4 சேர் கூட போட்டு ஈவினிங் டைம்ல நீங்க உங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹால் பார்த்தாச்சு. ஹால் பார்த்த உடனே நம்ம என்ன பார்ப்போங்க, நம்ம வந்து கிச்சன் தான் பார்க்க போறோம். ஒரு வீட்டுக்கு கிச்சன் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட நீங்க வாங்குற பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு ஒரு அருமையான விஷயம் இல்லைங்க. இந்த வீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாடுலர் கிச்சன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாடுலர் கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறது தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வந்திருக்கேன். எந்த அளவுக்கு ஒரு பெரிய கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. அருமையா மாடுலர் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எவ்வளவு திங்ஸ் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் வந்து இருக்குங்க. பொதுவாக ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கிச்சன் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ்ல இருந்தால் தான் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ப்ரெஷரும் அந்த மைண்ட் ரிலாக்ஸ் அப்படின்றது இருக்குங்க. நிறைய கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிச்சன்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால் இருக்கும். குக்கர்ல ஏதாச்சும் டக்குனு விசில் அடிக்குது இல்லை ஏதாவது ஒரு இதுவானா கூட நம்ம வந்து பின்னாடி வர முடியாது. ஆனால் அந்த கிச்சன்ல அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத நீங்களே வீடியோவில் நல்லா பார்க்கலாங்க. நமக்கு கிரானைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, பீடிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வழியாத அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குங்க. இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் இந்த கிச்சனில் வச்சுக்கலாங்க. இங்கே நீங்கள் தனியாக ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய கிச்சனில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் வந்து போய் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பெரிய கிச்சன் தான் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்பேஸுங்க. இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஷ் வாஷருமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். இங்கேயுமே நமக்கு கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லிக்விடு இந்த வாஷ் பண்ணுறதுக்கான லிக்விடு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக இங்கே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேஸ்ட் திங்ஸ் எதனா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த கபோர்டில் வச்சுக்கலாங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி பால்கனி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட்ல மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமுங்க. 3 பெட்ரூமில் நமக்கு 2 அட்டாச் ரெஸ்ட் ரூமும் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான சிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் காமன் ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு பேரவேர் பிராண்ட் தாங்க இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய காமன் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கு. அந்த 3 பெட்ரூம் தான் என்ன சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல அருமையான பெட்ரூம் தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இன்டீரியர் ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உங்க குழந்தை அப்பா அம்மா இருக்காங்கன்னா இந்த ரூம் நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சூப்பரா ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. உங்களுக்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் இருக்கு. இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வால் பேப்பர்லாம் பண்ணி உங்க பசங்களுக்கு இந்த பெட்ரூமை வந்து ஒரு சூப்பரான பெட்ரூமா நீங்க கொடுக்கலாம். இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 2 பெட்ரூம் இருக்குங்க. ஸோ அந்த 2 பெட்ரூம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைஸ்ல இருக்குங்க. ஒரு நல்ல பெரிய பெட்ரூமு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க திங்ஸ் வேணாலும் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க பீரோ அதெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மெயினாக முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் பார்த்த காமன் ரெஸ்ட் ரூம்லையும் சரி இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூமும் சரி நல்ல ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் ரூம் தான் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம குளிக்கும் போது தண்ணி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல படாதுங்க. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் அந்த மாஸ்டர் பெட்ரூம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாஸ்டர் பெட்ரூம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கியமாக பார்ப்பேன். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நமக்கு ஒரு சூப்பரான விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வெளிச்சமும் இருக்குது.
டே டைம்ல நீங்க இந்த வீட்டுக்கு லைட் போட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. காத்து வசதியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல நமக்கு அருமையான இன்டீரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங் வந்து இந்த பெட்ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேலேயுமே லாஃப்ட் இருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் தாராளமாக இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாங்க. இங்கேயுமே நமக்கு ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் தான் சொல்லணும். உங்களுக்கு மேக்ஸிமம் 3 ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த அபிராமி பில்டர்ஸோடைய அபிராமி ஜெயம் அபார்ட்மெண்ட்ல ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHKங்க. இவங்க கிட்ட 3 BHK அவைலபிள் இருக்கு, 2 BHK அவைலபிள் இருக்குங்க. ஸ்கொயர் ஃபீட் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 854 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1160 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 யூனிட் வந்து அவைலபிள் இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 64 லட்சத்துலேருந்து 92 லட்சம் வரையும் இருக்குங்க. உங்களுக்கு நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங், சவுத் ஃபேசிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேசிங்கும் இருக்கு. நான் ஏன் மறுபடியும் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் சரௌண்டிங்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ இந்த அபிராமி ஜெயம் அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு அபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. இப்போ வீடியோ கிளிப்ஸ்ல நீங்க பாப்பீங்க. இந்த அபார்ட்மெண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா அபிராமி விஜயங்க. 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அபிராமி பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண யூனிட் தான். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 18 யூனிட்டுங்க. இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 18 யூனிட்டுங்க. 10 யூனிட் வந்து அவைலபிள் இருக்கு. 80% வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. 20% நீங்க முன்பணம் கட்டினா போதும். ஸோ உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் இருக்கிறதுனால இப்போ நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா 3 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில கீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டெயில்ஸ் கலரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வால் பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ நீங்க 3 மந்த்ஸ்ல நீங்க வந்து எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளே நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 2.5 கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு அருமையான பட்ஜெட்ல உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிறது ஒரு அருமையான விஷயம். கண்டிப்பா இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்கி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.